எல்லா அனுபவங்களையும் அடைஞ்சி அதுக்கப்புறம் தான் நீ ஞானி ஆக முடியும். ஞானி ஆகிட்டா அவனுக்கு எதை பற்றியுமே கவலை இருக்காது. எனக்கு இப்போ எதை பற்றியாவது கவலை இருக்குதா? எதை பற்றியும் கவலை இல்லை, ஜாலியாக இருக்கிறேன். இப்போது போன மாதம் நான் எங்கேயோ இதுக்கு போயிட்டு வந்தேன். சுப்பிரமணியா என்னென்ன கோயில் போகணும்பா, இது சிருங்கேரி கொல்லூரெல்லாம் போயிட்டு வந்தேன். ஏன் போகிறேன் எனக்கு தெரியாது. இப்போ போய் யாருன்னா போவானா, ஊரே இருண்டு போய் கிடைக்குது. திடீர்னு போனேன், கொல்லூருக்கு கும்பிட்டு சிருங்கேரிக்கு கும்பிட்டு பேரூருக்கு கும்பிட்டேன், வந்துட்டு அவ்வளோதான். வேற எங்கேயும் போகல. மெட்ராஸுக்கு வந்தேன். சனிக்கிழமை தலிகை பண்ணிகிட்டே இருந்தேன். சனிக்கிழமை லேசாக கொளர ஆரம்பிச்சிது பேசுகிற போது தலிகையில். சாயந்தரம் இன்னும் கொஞ்சம் கொளர ஆரம்பிச்சிது. இன்னும் வித்தியாசமாக இருக்கேன்னு எல்லாரும் கேட்க ஆரம்பித்தாங்க. வாய் கொளர ஆரம்பிச்சிது. மறுநாள் விட்டு மறுநாள் போய் பார்த்தாக்கா பிபி 250, சுகர் 50. எனக்கு அவ்வளோலாம் போகவே போகாது. அது அவ்வளோதான். அந்த ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கான சிம்டம்ஸ் அது. அப்போது பார்த்து ஒரு டாக்டர் வந்தார். அந்த டாக்டர் நீங்கள் சாதாரணமாக இது ஏற்றுக்காதீங்க அப்படின்னு நேராக வாங்கன்னு ஒரு பெரிய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனார். அவங்க ஒரு 4 ஹவர்ஸ் செக்கெல்லாம் பண்ணாங்க. 2 நாள் நீங்கள் இன்டென்சிவ் கேரில் இருந்தாங்க. நான் இன்டென்சிவ் கேர்லேயே ஜாலியாக தான் உட்காந்துக்கிறேன். எத்தனை விதமான டெஸ்ட் உண்டோ 2 லட்சம் ரூபாய்க்கு எடுத்துட்டாங்க. அதனால் நான் ஃபிட்டு. அதுக்கப்புறம் ஒரு 5 ஸ்டார் ரூமில் 3 நாள் வச்சுருந்தாங்க. 2.5 நாளும் 3 நாளும் வச்சுருந்தாங்க. வந்துட்டேன். இப்போ நல்லா தானே பேசிட்டு இருக்கேன், நான் திக்கணும் யோசனை பண்ணுறேன், ஒன்றும் பண்ணல. இப்போ என்னுடைய ப்ராப்ளம் என்னென்னா, என்னுடைய சுகர் 105 110 தாங்க. என்னுடைய பிபி 110லேருந்து 130க்குள்ளே இருக்கு. என்ன அவ்வளோ ஐயா போய் அது எப்படி 3 நாளில் நல்லா போயிட்டு பார்த்துருப்பேன். அந்த நேரத்துக்கு அந்த கோயிலுக்கு கொண்டு போகிறார்ல சாமி. ஏன்னா மூகாம்பிகையை நான் தான் பரிசு பண்ணேன். சிருங்கேரியில் இருக்கிற சாரதாம்பிகையை நான் தான் பரிசு பண்ணேன். நான் தான் ஆதிசங்கராக இருந்தேன் உலகத்தில். அதெல்லாம் நான் பரிசு பண்ணது. அது விட்டக்குறை தொட்டக்குறை அந்த இடத்துக்கு கொண்டு போகுது. நம்ம பூர்வ புண்ணியம் அங்கே இருக்குது. அதை கொடுத்துட்டு நம்மளை சும்மா ஒரு ஷேடோ மாதிரி. நாகாஸ்திரம் விடுறான் கர்ணன். அது அர்ஜுனன் சாகணும். அந்த நாகாஸ்திரம் வர செய்து, ஆனால் அர்ஜுனனுடைய கிரீடத்தை தட்டிடுது. அர்ஜுனனுக்கு ஒன்றாகலை. அந்த மாதிரி அவனுடைய கர்மா தான் தீரும். ஆனால் தலைக்கு வந்தது தலப்பாக உடப்படும். இதெல்லாம் உங்களுக்கும் புரியும். உங்கள் வாழ்க்கையில் அனுபவத்தில் தான் செஞ்சுக்கிங்க. அவரவர் அனுபவம் அவர் தம்மை அறிவது. உனக்கு வர்ற அனுபவங்கள் தான் உன்னை ஞானியாக்கும். அனுபவங்கள் இல்லாமல் யாரும் ஞானியாக ஆனதா சரித்திரமே இல்லை இது வரைக்கும். ஸோ ஆல் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் குட்.